ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் குக்கிங் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரொக்கோலி ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரொக்கோலி நம்ம நிறைய பேர் ஃபுட்ஸில் எடுக்கவே மாட்டோம் ப்ரொக்கோலியை. ஸோ இது ஹெல்த்தி வெர்ஷனாக இந்த ஃப்ரைட் ரைஸை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ஃப்ரைட் ரைஸை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ப்ரொக்கோலியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அடுத்ததாக நான் சாப்பாடும் வேக வச்சுருக்கேன், பிரியாணி ரைஸ் வேக வச்சுருக்கேன். தென் வெஜ்ஜீஸ்லாம் நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன வெஜ்ஜீஸ் இருக்கோ நீங்கள் அதை எல்லாமே எடுத்துக்கலாம். மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸாக பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன், பீன்ஸ், கேரட், கேபேஜ் இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு கிளான்ஸ் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் தென் ரெட் சில்லி பவுடர் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ப்ரொக்கோலியை ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெரிய பீசஸாக எடுத்தால் திரும்பி அகெயின் நம்ம சாப்பாட்டிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருவோம். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் வேக வச்சுருக்க சாப்பாடை மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயா சாஸ் அண்ட் பெப்பர் போட்டு லைட்டாக ஒரு கிளான்ஸ் மெதுவாக அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ப்ரொக்கோலி ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொக்கோலியில் ரொம்ப நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் செக்ஷனில் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அண்ட் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் ஒரு காரசாரமாக ஒரு எக்கு பாயில் பண்ணிவிட்டு மசாலா போட்டு விரசி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். நான் இன்றைக்கி எக் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்னோடய vlog-ஐ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் நான் இன்னொரு ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.